Hello everyone, I'm Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series technical analysis use பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சார்ட் பேட்டர்ன் என்ன, கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். SMA என்ன, அது எப்படி கால்குலேட் ஆகுது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இன்ஃபார்ம் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா டீடைல்டா பார்க்கலாம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேக் டெஸ்டிங்காக நிஃப்டி 50யோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சோ இதுக்காக நான் என்ன பண்றேன்னா நிஃப்டி 50 ஸோ எந்த டேட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா ஜான் 2021 இருந்து அப் டு டேட் இப்போ வரைக்கும் ஜான் 2021 ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த டேட்டாவை வச்சு எப்படி நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் ஆகுதுன்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இதை எப்படி நம்ம ஒரு இன்ஃபார்ம்டு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ரைட், ஸோ டேட்டா வந்துடுச்சு, டவுன்லோடும் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட், ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்துருந்த டேட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 2021 ஜான்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டேட்ஸும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஸோ செக்ரிகேஷனுக்காக ஸோ டேட் ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க டேட்டா. அது மட்டும் இல்லை, பேசிக்காக சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பற்றி பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம டேட்டாக்குள்ளே வந்துருவோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இஸ் அன் இண்டிகேட்டர். நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ்னு டைப் பண்ணிங்கனாலே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னாலும் SMAனாலும் ஒன்று தான். ஸ்டாண்டர்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 லெங்த் இருக்கும். இந்த 9 லெங்க்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக க்ளோஸில் தான் இருக்கும். ஓப்பன் ஹை லோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சோர்ஸ் யூஸ்வலாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸில் தான் சோர்ஸாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸ்டைல்ஸில் என்ன கலர்ஸ் வேணும், இந்த மூவிங் ஆவரேஜ் கர்வ் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்றத நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட், பேக் டு த டேட்டா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது 9 மூவிங் ஆவரேஜ். அது மட்டும் இல்லை, நமக்கு சோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேட்டா தான் சோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் ஹை க்ளோஸ் இந்த மூணையுமே டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு க்ளோஸ் மட்டுமே போதும். ரைட், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது SMA 9 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் SMA 21 இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தென் SMA 50 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அண்ட் SMA 100 அண்ட் SMA 200 இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா, இதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வியூ இந்த பிளேனை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு SMA 9ங்கிறது எதுவுமே இல்லை, லாஸ்ட் 9 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸ் டிவைடட் பை 9 விச் மீன்ஸ் லாஸ்ட் 9 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை 9ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் நம்மளோட SMA 9 அப்படின்றது. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லாஸ்ட் 9 டேஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம ஆட் பண்ணிப்போம், சீரியல் நம்பர். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Ctrl+X Ctrl+V. ஸோ இங்கே வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 937 டேஸோட க்ளோசிங் டேட்டா இருக்குது. இந்த க்ளோசிங் டேட்டா வச்சு எப்படி டெரைவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 9 டேஸோட ஆவரேஜ் ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதா வந்து உங்களுக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ன்றது. ஸோ அது வேற எதுவும் இல்லை, லாஸ்ட் 9 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதோட 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ இங்கே நம்பரில் இருக்கட்டும் பண்ணிட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் நமக்கு 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜாக வரக்கூடியது. ஸோ நம்ம ரீசெண்டாக ஃப்ரேமாக இருக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுங்களா 11th அக்டோபர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. 11th அக்டோபரோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,964 பக்கத்தில் இருக்கு. அந்த டேவோட 9 மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 11th க்ளோசிங் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 25,180.67. அதே டேல வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கதும் 25,180.67. இந்த ரெண்டு வேல்யூவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான், கிட்டத்தட்ட இல்லை சேம் வேல்யூ தான். இந்த மாதிரி தான் 9 மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த 9 மூவிங் ஆவரேஜை நம்ம 21 மூவிங் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அதே ஃபார்முலா தான், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. இங்கே 9th டேட்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம இங்கே எடுக்க வேண்டியது 21st எடுக்கணும். 21st எடுக்கிறதுனா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸோ இந்த டே க்ளோசிங் டே 21st அப் டு டே 1 டிவைடட் பை 21 போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். இதையும் நம்பர்ஸில் மாற்றிக்கிட்டு ட்ராக் பண்ணோம்னா உங்களுக்கு 21 மூவிங் ஆவரேஜ் பிளாட் ஆயிரும். 21 மூவிங் ஆவரேஜும் நம்ம சார்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது முன்னாடி வேல்யூ நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். 25,477.93 கரெக்டுங்களா. 25,4
25,477.93. இதே வேல்யூவை நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம். 25,477.93. இதே 50 மூவிங் ஆவரேஜுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன நம்ம வந்து 50வது நாள்ல இருந்து நம்ம எடுக்கணும். 50வது நாள் வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த டேயோட மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் க்ளோஸ் டேட்டா ஃப்ரம் த லாஸ்ட் 50 days டிவைடட் பை 50 போட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். 50 மூவிங் ஆவரேஜும் நம்ம ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படி ட்ராக் பண்ணிட்டோம்னா ஸோ இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25,051.23 இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 25,051.23 இருக்குது. இங்கே நம்ம வந்து 50 மூவிங் ஆவரேஜ் போட்டிங்கனாலும் 25,051.23. ஸோ மூவிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஃபைன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஆனால் 9 மூவிங் ஆவரேஜுங்கிறது ரொம்ப ஷார்ட்டர் டைம் பீரியடோட மூவிங் ஆவரேஜ். இன்னும் டெய்லியில் இருக்கலாம், இல்லை எனி டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 9 மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டர் டைம் பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா லாஸ்ட் 9 ட்ரேடிங் டேஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுறது. ஓகேங்களா, லாஸ்ட் 9 ட்ரேடிங் டேஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுது. உதாரணத்துக்கு ஆவரேஜ் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதுன்னா ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வெரி ஷார்ட்டர் டைம் பீரியடில் வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது அண்டர்லைங் அசர்ட்டோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகுதுன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஷார்ட்டர் டைம், வெரி ஷார்ட்டர் டைம் பீரியடில். இது ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து பேரிஷ்னஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வெரி ஷார்ட்டர், அதாவது 9 பீரியட் மூவிங் ஆவரேஜில். 9 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வெறும் 9 days மட்டும்தான். 9 days அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு 1 வீக்லியில், ஒரு வாரத்துக்கு வந்து 5 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ 5 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. 5 ட்ரேடிங் டேஸில் 2 வாரம்னா 10 ட்ரேடிங் டேஸ் வரும். அந்த 2 வீக்கில் அப்ராக்சிமேட்லி 80% மேலே டேவை வந்து இது எடுத்துக்கும். ஓகேங்களா, டேவை வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் 9 மூவிங் ஆவரேஜுங்கிறது ரொம்ப ஷார்ட்டர் டைம் பீரியடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ். அது எனி டைம் ஃப்ரேமில், ஈவன் நீங்கள் வந்து 5 minutesல யூஸ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து ஒரு 45 minutesோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்றதை உங்களுக்கு இங்கே பிளாட் பண்ணி காமிச்சிடும். லாஸ்ட் 45 minutesோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஸ்பாட் பண்ணி காமிச்சிடும். 1 minute யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 9 minute ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்றதை காமிச்சிடும். இப்போ இதே 9 பதிலாக நான் ஒரு 15 minutes ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு லாஸ்ட் 15 minutesோட ஆவரேஜ் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத ப்ரைஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். லாஸ்ட் 15 minutesோட ஆவரேஜ் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் எப்படி இருக்குன்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணி கொடுத்துரும், காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 9 மூவிங் ஆவரேஜோட ட்ரெண்ட். இது டெய்லியில் எடுத்துட்டோம்னா டெய்லியில் 21 லெங்க்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு மாதத்தில் 20லேருந்து 22 நாட்கள் ட்ரேடிங் டேஸ் இருக்கும். கரெக்டுங்களா, 20 to 22 days வரைக்கும் ட்ரேடிங் டேஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு 21 எடுத்துட்டோம், 21 or 20 எடுத்துட்டோம்னா லாஸ்ட் 1 monthல ப்ரைஸ் வந்து புல்லிஷ்ல இருக்கா இல்லை பியரிஷ்ல இருக்கா அப்படின்றது நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியடோட மூவிங் ஆவரேஜ், 21 மூவிங் ஆவரேஜும் அப்படின்றதும். ஓகேங்களா, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது வந்து டெய்லியில் 20 எடுக்கிறதுங்கிறது ஒரு ஹையர் டைம் பீரியடோட மூவிங் ஆவரேஜ். அதே இது பொசிஷனல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ், 21 பீரியட் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டர் டைம் பீரியடோட மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக 50 மூவிங் ஆவரேஜ். 50 மூவிங் ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் 2.5 monthsோட டைம் பீரியட். பிகாஸ் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 20லேருந்து 22 ட்ரேடிங் செஷன்ஸ் மந்த்லி வரும். ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது 2.5 மாதம், சராசரியாக ஒரு 2.5 மாதம், ஒரு குவார்டர்லி டைம் ஃப்ரேமோட கம்மியாக வரும். குவார்டர்லி டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு மேலே நமக்கு கவர் பண்ணி எடுக்கிறதா இந்த 50 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது நம்ம ஒரு குவார்டர்லி டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். 50 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது குவார்டர்லி டைம் ஃப்ரேம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு பியரிஷ்னஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 மூவிங் ஆவரேஜில் தான், இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் 50 மூவிங் ஆவரேஜில் தான் ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஷர் கிடைக்கிற பட்சத்தில் 50 மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா, ஸோ 100 and 200 இட்ஸ் பியூர்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ஒரு அண்டர்லைங் அசெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எனி ஸ்டாக், நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு
இந்த லாஜிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2023 மார்ச்க்கு அப்புறமா டோரன் பவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஷர் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஃப்ரம் த பிப்ரவரிலேருந்தே ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் க்ளோஷர் கொடுத்து கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. ஆஃப்டர் தட் ஃப்ரம் 520 rupees டு இப்போ வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரேலி. 200 மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஒரு ஷார்ட் டேர்ம் பொசிஷனல் பண்ணணும் இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் மட்டும் தான். மூவிங் ஆவரேஜஸ் தான் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதில் இன்னும் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு, நிறைய விதமான மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு நீங்க 50 மூவிங் ஆவரேஜ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த 50 ஒரு மூவிங் ஆவரேஜ்லயே டைம் ஃப்ரேமை டிஃபைன் பண்ணிக்கோங்க. 50 மூவிங் ஆவரேஜ் இன்னும் 5 minutes டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுக்கும்போது 50 into 5, so which means 250 minutes-ஓட டைம் பீரியட் அது எடுத்துக்கும். 250 minutes அப்படின்றப்போ ஒன் டேல நமக்கு வந்து பார்த்தோம்னா 375 minutes வந்து ஒரு நாளில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு 250 minutes எடுக்குது அப்படின்றப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாளையில் ஒரு 60 to 65% ஆஃப் த டைமை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு டைம் பீரியட் ஆர் ஒரு டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு பீரியடிக் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. எய்தர் 50 எடுத்துக்கோங்க ஆர் 21 எடுத்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆல்சோ, இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன 5 minutes ஆர் 3 minutes போய்க்கோங்க. 3 minutes ஆர் 5 minutes போகும்போது மோர் தென் ஒரு 21 ஆர் 50 எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எட்ஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, விப்சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் மூவிங் ஆவரேஜோட பிரின்சிபல். இது சாதாரண ஒரு அவுட்லைன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த செஷன்ல இன்னும் டீட்டெயில்டா இதை வச்சு எப்படி நம்ம வந்து கிராஸ் ஓவர்ஸ் கிரியேட் பண்ணலாம், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எப்படி ரொம்ப இன்டெப்தா ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பத்தி ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.